Srimade Swami Vidinamine Namaste Saraswati Deve Gauravani Pracharine निर्विशेष शून्यवादी पास्कतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि भक्तवृंदा जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय गंधर्विक गिरिधारी गौरी जय लक्ष्मी नरसिंह जय आनंद दे लक्ष्मी नरसिंह जय आनंद दे जय गौरनिता जय जय गौरनिता गौरनिता जय जय गौरनिता जय जय प्रभुपाद जय जय प्रभुपाद हरे कृष्णा எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மீண்டும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சந்திக்கிறதுல எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு என்ன நாள் சொல்ல முடியுமா என்ன விசேஷமான நாள் இன்னைக்கு ஏகாதசி தானே இன்னைக்கு வாமா ஏகாதசி ஏகாதசி இன்னைக்கு ஏகாதசி நாள் சனிக்கிழமை ஒன்றும் சனிக்கிழமை ஏகாதசி நாள் அது போக இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா நாளைக்கு வந்து வாமன அதாவது வாமன அவதாரம் எடுத்த நாள் பகவான் வாமன அவதாரம் எடுத்த நாள் நாளைக்கு அதனால இன்னைக்கு நமக்கு ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால என்ன பண்றோம் இன்னைக்கு வாமன துவாதசிக்கும் சேர்த்து நமக்கு 12 மணி வரைக்கும் ஒரு அதுக்கும் அமிர்தவாசிக்கும் சேர்த்து நம்ம விரதம் இருந்துட்டு 12 மணி வரைக்கும் விரதம் எதுவுமே தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்றோம் ஸோ நம்ம நாளைக்கு வாமன துவாதசி அப்படிங்கிறதுனால வாமனோட அப்பியரன்ஸ் நாளைக்கு வாமனோட பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால அந்த வாமனை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம்
ஸோ வாமன அவதாரத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேசுவோம். ஸோ பகவான் எத்தனை அவதாரம் எடுத்திருக்கார்? யாருக்காச்சும் ஏதாவது சொல்ல முடியுமா? பகவான் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு? கடல் அலைகள் மாதிரி எண்ணற்ற அவதாரம். சரியான பதில் கொடுத்துருக்காங்க மாதாஜி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தசாவதாரம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. தசாவதாரம், இந்த தசாவதாரம் அப்படிங்கிறது அது வந்து அந்த இருக்கிறதுல ஒரு முக்கியமான அவதாரங்கள் தசாவதாரம். ஆனா பகவான் வந்து நித்தியம் அவதாரம் எடுக்கக்கூடியவர். பகவான் பகவான் எதுக்காக அவதாரம் எடுக்கிறாரு? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க யாராவது. பகவான் எதுக்காக அவதாரம் எடுக்கிறாரு? பக்தர்களை காக்கவும் அசுரர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்ட. அதான் பகவான் அதான் சொல்லியிருக்கிறாரு. பகவத்கீதையில என்ன சொல்றாரு? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுர்ச்சுதாம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே சொல்றாரு. பரித்ராணாய சாதுனாம், முதல்ல என்ன வராரு? பக்தர்களை காக்கிறதுக்கு முதல்ல வராரு, சாதுக்களை காக்க வராரு. அதுக்கப்புறம் விநாசாய சதுர்ச்சுதாம், அதாவது அசுரர்களை அழிக்க வராரு. தர்ம சமஸ்தாபனார்த்தாய, மூணாவது இதுக்கு வராரு, தர்மத்தை நிலைநாட்ட வராரு. தர்மம் எப்போ கீழே போகுதோ அப்போ அதை திரும்ப நிலைநாட்டதுக்காண்டி வர்றாரு. அதனால பகவான் இந்த 3 காரியங்களுக்காக பகவான் இந்த அவதாரங்களை எடுக்கிறார். அதனால பகவான் மாதாஜி சொன்ன மாதிரி பகவான் வந்து பல அவதாரங்கள் எடுக்கிறார். அந்த கடைகள் அலைகளை எப்படி எண்ண முடியாதோ அதே மாதிரி பகவானுடைய அவதாரங்களையும் நம்ம எண்ண முடியாது. எதுக்காக பகவான் இவ்வளவு மெனக்கிட்டு இருக்காரு? எதுக்கு நமக்காக ஏன் இவ்வளவு மெனக்கிடுறாரு? அவரு ஏன் அவதாரம் இவ்வளவு அவதாரம் எடுத்துட்டு அவரை வந்து ஆன்மீக உலகத்திலேயே அவருக்கு பல பக்தர்கள் இருக்கிறாங்க. பல அதாவது சகஸ்ர லக்ஷ்மி இருக்காங்களா அவங்களுக்கு. 1000க்கு மேல லட்சுமி அவருக்கு சேவை பண்ண ரெடியா இருக்காங்களாம். அவ்வளவு லட்சுமி அவங்களுக்கு சேவை பண்ண ரெடியா இருக்காங்களா. அவள்தான் அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக பகவான் நான் இங்க பூலோகத்துக்கு வராரு, இங்க வந்து அவதாரம் எடுக்கிறாரு. இந்த இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து ஏன் அவதாரம் எடுத்து எதுக்காக இவ்வளவு பண்றாரு அப்படின்னு, எதுக்காக எவ்வளவு பக்தர்கள் மேல அவர் இவ்வளவு பாசம் அப்படின்னா, ஏன் அப்படி பாசம் அப்படின்னா, பகவானுக்கு தேவை என்ன? பகவான்கிட்ட இது நம்ம பகவான் அப்படிங்கிறது யார சொல்றோம் அப்படின்னா, எல்லா இந்த உலகத்துல உள்ள இந்த உலகமே அவருக்கு தான் சொந்தம். இந்த உலகத்துல இந்த நம்மள மாதிரி ஒரு பணக்காரன் அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்குதும், அவங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்குது, பேரு புகழ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஒருத்தருக்கு. ஆனா அந்த பேர் புகழ் இருக்கிறதெல்லாம் என்ன, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்களுக்கு இருக்கும். அந்த சொத்து எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும். ஆனா பகவானை பார்க்கும்போது இந்த பிரபஞ்சமே அவருக்கு தான் சொந்தம். அவருடைய புகழ் வானளாவிய புகழ் நம்ம இந்த பௌதிக உலகத்துல மட்டும் இல்ல, ஆன்மீக உலகத்துக்கு எல்லாத்தையும் விஸ்தீரமா எல்லா இடத்துலயுமே அவர் புகழ் பறந்து இருக்குது. அவரு மிகப்பெரிய சக்திமான், பலசாலி. அவருக்கு மேல பலசாலி யாருமே கிடையாது. அப்ப இவ்வளவு இருந்தும் அவர் பகவான் எதுக்காக பக்தர்கள் மேல இவ்வளவு அன்பா இருக்காரு, இவ்வளவு அன்பை காட்டுறாரு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, பகவான் ஒரு பாவகிராகி. அதனால பகவான் என்ன, அவருக்கு பாவம் முக்கியம். அதாவது எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஆனா அவர்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு பக்தர்களால் மட்டும்தான் பகவான் கிட்ட அன்பு காட்ட முடியும். அதனாலதான் பக்தன் எவ்வளவு அன்பை காட்டுறானோ பகவானுக்கு மேல, அதே மாதிரி பகவான் அது மேல பல மடங்கு அன்பை காட்டுறதுக்கு தான் பகவான் தன்னுடைய அன்பை காட்டுறதுக்கு தான் இந்த பல பௌதிக உலகத்துல வந்து பல அவதாரங்கள் எடுக்கிறார். அதே மாதிரி நம்ம வாமன அவதாரமும் அதே மாதிரி அது ஒண்ணு அவதாரம் தான். அதாவது வாமன அவதாரம் எப்படி எடுக்கிறார் பகவான் அப்படின்னா, இது வந்து பல புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. வாமன அவதாரங்களை பத்தி பேசியிருக்கிறாங்க. வாமன புராணம் அப்படின்னு பல புராணங்கள் இருக்குது. ஆனா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல உள்ள எப்படி பகவானுடைய அவதாரங்களை வந்து சுகதேவ கோஸ்வாமி எப்படி சொல்லி எடுத்து சொல்றாரோ அதை பத்தி நம்ம திரும்ப பேச போறோம். பாகவதத்துல பாத்தீங்கன்னா 8வது காண்டத்துல 15வது அத்தியாயத்துல இருந்து 23வது அத்தியாயம் வரைக்கும் இந்த வாமன அவதாரத்தை பத்தி ரொம்ப விஸ்தாரமா ஒரு சுகதேவ கோஸ்வாமி சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதுல சுருக்கமா அன்னைக்கு அதை தான் பத்தி பேச போறோம். அப்போ முதல்ல இவர் யார்? வாமன அவதாரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன? எதுக்காக வந்து எந்த பக்தரை காக்கிறதுக்கு வந்தாரு? எந்த பக்தர் யாரை அழிக்கிறதுக்கு வந்தாரு? பகவான் சொல்லியிருக்காரு, நான் வந்து பக்தர்களை காக்கவும் அசுரர்களை அழிக்கவும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ வாமன அவதாரம் எடுக்கும் போது யாரை காக்கணும், யாரை அழிக்கணும்னு வந்தாரு பகவான்? யாரா சொல்லுங்க.
இந்திரனுக்கு வந்து பதவியை திரும்பி மீட்டு கொடுக்கவும், வாமனருக்கு வந்து அதை விட அதிகமா கருணை காட்டவும் வந்தார். பலி மகாராஜ்க்கு. பலி பலி மகாராஜ். பலி 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 சக்கரவர்த்தி. பலி பலி மகாராஜ். சக்கரவர்த்தி பலி சக்கரவர்த்தியும் ஒரு சுத்தமான வைஷ்ணவர். அவரும் வந்து பகவானுடைய பக்தர் தான். இந்திரனும் பக்தர். ஆனா பலி சக்கரவர்த்தி அளவுக்கு இல்லாத பக்தர். ஏன்னா பகவானுக்கு கீழே தான் இந்திரனும் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அதனால பகவான் இந்திரன் வந்து ஒரு தேவர்கள்ல ஒருவர், தேவர்களின் தலைவர் அவர் இந்திரன். இவர் பலி மகாராஜ் பாத்தீங்கன்னா, இவர் வந்து யாரு? பலி மகாராஜ் யாரு? நம்ம பிரலாத் மகாராஜ், பிரலாதோட பேரன். பிரலாத் மகாராஜோட பேரன் தான் பலி மகாராஜ். அப்போ பிரலாத் மகாராஜோட பேரன் அப்படி இருக்கும்போது பலி மகாராஜ் வந்து இந்த வாமனமூர்த்தி வந்து ஏன் பலி மகாராஜ் வந்து கொல்லல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரு நரசிம்ம அவதாரம் எடுக்கும்போது பிரலாத் மகாராஜ்க்கு என்ன சொல்லிருக்காரு? உன்னுடைய அப்பாவை கொன்றதுதான் உன்னுடைய வம்சத்துல கடைசி நான் கொல்லக்கூடியது. இனிமே உன்னுடைய வம்சங்கள்ல யாரையும் நான் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. யாருக்கு? பிரலாத் மகாராஜ். அதனாலதான் அந்த பிரலாத் மகாராஜ் வருஷத்துல வரக்கூடிய யாரையுமே வந்து பகவான் கொல்லல. இந்த மாதிரி பலி மகாராஜ் வந்து அவரும் ஒரு பெரிய பக்தர், பகவானுடைய பக்தர். ஆனாலும் அவர் என்ன அவசர குலத்துல பிறந்ததுனால அவருடைய அவருடைய இதெல்லாம் என்ன, அவர் வந்து ஒரு ராஜா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? எல்லா இங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்முடைய ராஜ்யத்தை வந்து இங்க இருந்து பெருசுபடுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? பக்கத்து நாடுகள்ல போய் படையெடுத்து அதெல்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதை படையெடுத்து பிடிக்கிறது ஒரு வேலையா இருந்தாலும் அந்த படையெடுத்து பிடிச்சி ஒரு காரணம் ஒரு இது கிடையாது. அதனுடைய தர்மத்தை நிலைநாட்டுறாங்களா? அதுக்கப்புறம் தர்மத்தை வழியா அவங்களுடைய பராக்கிரமத்தை காட்டுறதுக்கு மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு நல்லது பண்றாங்களா? இதெல்லாம் பாக்குறது தான். இதெல்லாம் வந்தாதான் அதான் அதனாலதான் தர்மத்தை நிலைநாட்டுறதுன்னு அர்த்தம். இந்த பலி மகாராஜ் என்ன பண்ணாரு? அவருடைய சக்தியினால அவருக்கு வந்து ஒரு பெரிய அவருக்கு ஒரு அகங்காரம். எனக்கு ரொம்ப என்னை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அகங்காரம். அப்படிங்கிற என்ன பண்ணாரு? அவரு எல்லா உலகத்தையுமே அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாரு. 3 உலகத்தையுமே வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி இந்திரனோட தாயார் அவங்க யாருன்னா அதித்தி. அந்த அதித்தி கஷ்யப முனி இவங்களோட பையன் தான் வந்து இந்திரன். இந்திரனுடைய தாயார் அதித்தி. சோ கஷ்யப முனி என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய தவத்துக்காண்டி வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு. அப்ப வீட்டுல அதித்தி மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ண பலி மகாராஜ் வந்து இந்திரன் கூட சண்டை போடுறதுக்கு போர் அறிவிச்சிட்டாரு. அப்ப போர் அறிவிச்சோன்னா இந்திரனுக்கு என்ன பயம்? ஏன்னா பலி மகாராஜ் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர், அப்படிமட்ட அவ்வளவு பலன் இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண அது போக என்ன பண்ணாங்கன்னா, அப்ப வந்து ஏதாவது ஒரு தடவை தேவர்கள் ஜெயிப்பாங்க, இன்னொரு தடவை பாத்தீங்கன்னா அசுரர்கள் ஜெயிப்பாங்க இந்த மாதிரி சண்டைகள்ல. அது என்னன்னா அது காலத்தை பொறுத்தது. ஒரு வெற்றி எப்போதுமே ஒரு பக்கம் இருக்காது, வெற்றி எல்லாரும் 2 பக்கமே இருக்கும். அது மாதிரி பிரகஸ்பதி அப்படிங்கிற அவர் வந்து ஒரு இது பாக்குறாரு, டயத்தை பாக்குறாரு. இப்போ டயத்தை பார்த்து இந்திரனுக்கு அட்வைஸ் பண்றாரு. இந்த டைம் வந்து உனக்கு நேர்த்தியான டைம் கிடையாது. அதனால என்ன பண்ணாரு? நீ வந்து போய் மறைஞ்சிக்கோ. ஏன்னா நீ போய் சண்டை போட்டனா நீ சண்டையில் தோத்துருவ. அதனால உனக்கு நேர்த்தியான டைம் கிடையாது, நீ போய் மறைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால என்ன பண்ணாரு? பலி மகாராஜ் சண்டைக்கு வரும்போது என்ன பண்ணாரு? இந்திரன் மறைஞ்சிட்டாரு. இந்திரன் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இந்திரன் ஒளிஞ்சுக்கிட்டனால அவர் கூட இந்திரன், சந்திரன் அவங்க கூட இருக்கக்கூடிய அனைத்து எல்லா கூடையும் அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சோ அதனால என்ன பண்ணாரு? பலி மகாராஜ் கோபத்தோட வந்து பாக்குறாரு, இந்திரன் சண்டைக்கு கூப்பிட்டா சண்டைக்கு வர ஆள் இல்லை. இந்திரன் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இப்போ பலி மகாராஜுக்கு பயங்கரமான கோபம். இப்ப என்ன பண்ணாரு? அதித்தி அவங்க இந்திரனோட அம்மா இருந்திருக்காங்க அங்க. இந்திரனோட அம்மா காதுல என்ன இருக்குது இருக்க முடியாது, இந்த 2 தோடை எடுத்துட்டு வந்துட்டாரு பலி மகாராஜ் கோபத்துல. இதை கேட்டு இந்திர அதித்திக்கு ஒரு பயங்கரமான கோபம். என்னை வந்து இப்படி வந்து ஒரு பலி வந்து நான் இந்திரனோட அம்மாவா இருந்தாலும் என்னை வந்து இப்படி அவமானப்படுத்திட்டாரு. நான் வந்து கஷ்யபூமியோட மனைவி இருந்த அவ்வளவு பெரிய நான் ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது என்னை வந்து இப்படி அவமானப்படுத்திட்டாங்க என்னுடைய காதல குணங்களை எடுத்து அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கோபம். அந்த கோபத்துல ரொம்ப கவலையுமா இருந்தாங்க. அப்போ வந்து கஷ்யப அந்த அவருடைய தவங்கள்லாம் முடிச்சுட்டு திரும்ப இவங்க ஆசிரமத்துக்கு வராரு. ஆசிரமத்துக்கு வந்தா பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆசிரமம் பூரா ஒரு கிளீனாவே இல்லாம ஒரு யாரும் அப்படி அங்கங்க அப்படி எல்லாம் வச்சதெல்லாம் அப்படியே இருக்குது. இவங்க ஒரு பக்கம் அதித்தி வந்து ஒரு கவலையில ஒரு வாரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு வந்து ஒன்றும் புரியல. ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அதித்திட்ட கேட்கிறாரு, என்னமா ஆச்சு? ஏன் இவ்வளவு அவங்க எல்லாமே ஏன் வச்சதெல்லாம் ஒரு ஒரு கிளீனாவே கிளீன் பண்ணாம ஒரு தெய்வ கலையை இழந்து போயிருக்க நம்ம ஆசிரமம் ஏன் அப்படின்னு கேட்டு அதித்திட்ட கேட்கிறாரு.
ஸோ அந்த அதித்தி உடனே சொல்றாங்க, இது வந்து எனக்கு வந்து ரொம்ப என்னோட மன கவலையா இருக்குது. நம்முடைய மகன் இந்திரனை வந்து இப்படி விரட்டி அடிச்சுட்டாரு. நம்ம பலி மகாராஜ் வந்து விரட்டி அடிச்சுட்டாரு. அதனால இந்திரன் இப்போ ஒளிஞ்சிருக்கிறான். அதுபோக என்னையும் வந்து அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி காதுகளை குண்டங்களை எடுத்துட்டு போயிட்டான், அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றது. உடனே அவரு கசிவப்பணியை வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்றாரு. அதாவது அந்த நம்முடைய தன்னை அறிதல் உள்ள விளக்கங்களை எடுத்து சொல்றாரு. இந்த உலகத்துல நம்ம வந்து இருக்கிறது கொஞ்ச காலம் தான். இங்க இருக்கிறது நம்ம எதுக்காண்டி வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு அப்படி அவர் வந்து சரி உனக்கு வந்து நீ உன மன சாந்தி அடையிறதுக்கு என்ன பண்ண ஒரு விரதம் இரு, பகவானுக்கு மேல விரதம் இரு, பகவான் உன்னை அருள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சிவன். உடனே இந்த அம்மா ஒரு 41 நாள் விரதம் இருந்தாங்க. ஒரு கடுமையான விரதம். பால் மட்டும் குடிச்சிட்டு 41 நாள் விரதம் இருந்தாங்க அதித்தி. அந்த விரதம் அதாவது பகவான் வந்து பல ஜென்மங்கள் விரதம் இருப்பவங்களுக்கும் பல கோடி ஆண்டுகள் தவம் புரியவங்களுக்குமே காட்சி கொடுக்க மாட்டாரு. ஆனா இது பகவான் இந்த அதித்திக்கு 41 நாள் விரதம் இருந்து பகவான் அவங்களுக்கு காட்சி கொடுத்துட்டாரு. இதுதான் வந்து பகவானை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அச்சிந்தியா அப்படின்னு சொல்றோம். அச்சிந்தியான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பகவானை நம்ம புரிந்திக்கவே முடியாது. ஏன்னா அவரை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் வந்து பகவான் சின்னதா வாமனன் அப்படின்னா சின்ன குள்ளமான உருவம், குள்ளமானவரா அப்படிங்கிறது பார்த்தா அவர் பெரிய வானளந்த பெருமான், பெரிய உருவமா எடுக்கிறாரு. இப்ப பகவான் ரொம்ப பெரியவரா அப்படின்னா பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாரு? பகவான் அணுவிலும் சிறிதாய் அணுக்குள்ள இருப்பார் அப்படின்னு சொல்லி பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு. அப்போ அதுக்குள்ளேயே இருக்கிறார். அப்போ பகவானை வந்து நம்ம வந்து சின்னதா குள்ள பண்ணிச்சுன்னா பண்ண முடியாது. உலகத்தை அளந்த பெரிய உலகளந்த பெருமாளா வந்து பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. சின்ன அணுவா இருக்காருன்னு சொல்ல முடியாது. எல்லா பக்கமே பகவான் எல்லா பக்கமே வியாபித்து எல்லாமே இருக்கிறாரு. அதனால பகவானை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஒரு பகவான் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாதவர் முதல்ல அவர். அதனாலதான் அவர் வந்து அச்சிந்தியா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இந்த இந்த பகவான் என்ன பண்ற அந்த அம்மா என்ன பண்றது? இப்ப 41 நாள் விரதம் இருக்கிறாங்க. கடுமையான விரதம் இருக்கிறாங்க. கடுமையான விரதம் இருந்ததுக்கு அப்புறம் பகவான் அவங்க முன்னாடி வராரு. அந்த உடனே அந்த அம்மா சொல்றாங்க. பகவான் கேட்கிறாரு, என்ன அது என்னம்மா வேணும்? என்ன வேணும்? என்ன வரம் வேணும் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க? உங்கள மாதிரி எனக்கு என்னுடைய மகன் இந்திரனை வந்து இப்படி அவமானப்படுத்திட்டார் பலி மகாராஜ். அந்த பலியை வந்து பழி வாங்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு மகன் வேணும். உங்கள மாதிரி எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ பகவான் என்ன சொல்றாரு? என்னைய மாதிரி வேற ஒருத்தர் கிடையாது. நான் ஒருத்தர் தான். அதனால நானே உங்களுக்கு மகனா வந்துருவேன் அப்படின்னு சொல்லி பகவான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அவர் மறைஞ்சு போயிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த அதித்தியும் கஷ்யபக்கும் வாமனமூர்த்தி மகனா பிறந்து வாமனமூர்த்தி அப்படியே ஒரு குள்ளமான உருவமா வளர்ந்துருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த குள்ளமான உருவம் வளர்ந்தாரு. அதாவது வாமனமூர்த்தியோட அவதாரம் வந்து ஒரு அவதாரம், பகவான் ஒரு அவதாரம் எடுக்கார் அப்படின்னா அதன் பின்னால பல நோக்கங்கள் இருக்கும். அதனால பல நோக்கங்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா இது வந்து யாருக்கெல்லாம் தெரியும்? நம்மளுடைய தேவி தேவர்களுக்கெல்லாம் தெரியும். அதனால பகவான் அவதாரம் எடுத்த உடனே அந்த தேவி தேவர்கள் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சுற்றுத்தட்டார் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே அதை கொண்டாடுறாங்க. உடனே அவர் வந்து முதல்ல அவதாரம் எடுக்கும்போது எப்படி விஷ்ணு உருவத்துல வர 4 கை, சங்கு, சக்கரம், தாமரை ஒரு பக்கம், சங்கு ஒரு கையில, சக்கரம் ஒரு கையில, கதை ஒரு கையில, தாமரை ஒரு கையில, 4 கையில 4 பொருட்கள் அவரோட எப்போதுமே அதான் அவருடைய சிம்பல். பகவானை குறிக்கிறது விஷ்ணு அவதாரம். விஷ்ணு அப்படின்னா அவர் கையில 4 பொருள் இருக்கு. 4 கையில 4 பொருள் இருக்கு. அதனால அந்த 4 பொருளோட அவர் அந்த காட்சி கொடுத்தாரு. அந்த காட்சி கொடுத்த முதல்ல அதித்தி கஷ்யபக்கும் வஜ்ஜிபின்னு சொல்றாரு. அப்படி நான் உங்களுக்கு மகனா வந்து பிறப்பேன், மகனா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவரே வந்து அந்த கஷ்யப்பரோட இதயத்துல உருவாகி அதுக்கப்புறம் அதை வந்து அதித்தி இதயத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அது மாறி அதுக்கப்புறம் அங்க இருந்து அவர் வந்து பகவான் வந்து திரும்ப விஷ்ணு உருவத்தால் வெளியே வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க என்ன பண்ணாரு? குள்ளமான உருவத்துக்கு தன்னை மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? வாமன உருவமா இங்க பலி மகாராஜை பாக்குறதுக்கு வராரு. ஏன்னா இவருடைய நோக்கம் என்ன? பலி மகாராஜ இந்த அம்மா பழி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு மகன் வேணும்னு சொல்லிருக்கு. அது பலி மகாராஜா பழி வாங்கணும். பலி மகாராஜா பழி வாங்கணும் அப்படின்னா அந்த அம்மா கேட்ட வரம் என்ன? நீங்களே எனக்கு மகனா வரணும்னு சொல்லிட்டு. இப்போ பகவானே போய் தன்னுடைய பக்தனை கொல்ல மாட்டாரு. பக்தனை வந்து அழிக்க முடியாது பகவானுக்கு பக்தர்களுக்கு அவர் வந்து அவரோட எவ்வளவு பக்தரை பாதுகாக்கணுமோ அவ்வளவுதான் பாதுகாக்க தான் செய்வார். அதே இந்த அடுத்த இன்னொரு கையில பாத்தீங்க, இன்னொரு சைட்ல பார்த்தோம் அப்படின்னா
பகவான் தேவர்களை காக்க வேண்டியதும் பகவானுடைய ஒரு வேலை. ஏன்னா தேவர்கள் வந்து பகவானுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தேவர்கள் எதுக்காண்டி என்ன பண்றாங்க, இந்த பிரபஞ்சம் ஒழுங்கா நடந்துக்கிறதுக்கு அவங்க தான் உதவி பண்றாங்க. அதனால இந்த பிரபஞ்சத்தை நடத்துறதுக்கு அவங்க எல்லாம் வந்து சர்வெண்ட்ஸ். அதனால அவங்களையும் பாதுகாக்கணும். ஸோ பகவானுடைய வேலை இத்தனையும் பாதுகாக்கணும். இந்த மாதிரி சர்வன் அவனுடைய தேவதைகளையும் பாதுகாக்கணும். இது ரெண்டு பேருமே பாதுகாக்கணும். அதை எப்படி பாதுகாக்கிறார், எப்படி இதை வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை பகவான் ஹேண்டில் பண்றார் அப்படிங்கிறது தான் பகவானுடைய. அதனாலதான் பகவான் அச்சிந்தியா நம்ம சொல்றோம். எப்படி ஹேண்டில் பண்ணான்னு பார்க்கறது தான் இந்த அவதாரோட. அதனாலதான் பகவான் வந்து ஒரு புரியாத புதியர். வாமன அவதாரம் அதுலயும் புரியாத புதியர். அப்போ வாமன அவதாரம் எடுத்துட்டு வராரு. அப்போ பகவான் எடுத்துட்டு எங்க வராரு, பலி மகாராஜ் பாக்குறதுக்கு வராரு. ஒரு குள்ளமான மனிதரா கையில அவரோட கொடை வச்சிருக்காரு. ஒரு ஒரு பிரம்மச்சாரி, ஒரு பிராமணன் அப்படின்னா அப்படி இருப்பாங்க. அப்படின்னா கையில ஒரு கொடை வச்சிருப்பாங்க, கழுத்துல ஒரு துராஜ மாலை போட்டிருப்பாங்க. மர உரியை எடுத்து நம்ம உடையா அணிஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கையில ஒரு கமண்டலம் வச்சிருக்கிறாரு. அதுக்கு அப்படியே நடந்து வராரு. இந்த கையில வந்து அந்த தண்டம் வச்சிருப்பாங்க. இந்த தவம் பண்றதுக்கு ஒரு இந்த முனிவர்கள்லாம் வச்சிருப்பாங்க தண்டாயுதம். அந்த தண்டாயுதம் வச்சிருக்காரு. தண்டாயுதம், கமண்டலம், ஒரு கொடை அப்படி வச்சுட்டு நடந்து வராரு. அந்த பலி மகாராஜ் வந்து இந்த யஜ்யம் பண்ணியிருக்காரு. சுக்கராச்சாரியார் முன்னிலையில அந்த யஜ்யம் நடந்துட்டு இருக்கு. அங்க அரண்மனையில அந்த யஜ்யம் நடந்துட்டு இருக்கும்போது வாமனமூர்த்தி வராரு. வாமனமூர்த்தி கிழக்கு திசையிலிருந்து வராரு. கிழக்கு திசையிலிருந்து வரும்போது இது எப்படி இருக்கலாம், அதாவது 1000 சூரியன் உதிச்சா எப்படி இருக்கும் அந்த பிரகாசத்தோட வாமனமூர்த்தி கிழக்கு திசையிலிருந்து வராரு. என்னன்னா பெரிய லைட். அதாவது வாமனமூர்த்தி நடந்து வர்றது குள்ளமா இருக்கிறாரு. ஒரு உருவம் நடந்து வர்றது எப்படி இருக்குது, கிழக்குல இருந்து ஒரு 100 சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்குது. என்னடா சூரியன் ஆல்ரெடி உதிச்சாச்சு, திரும்ப எப்படி இவ்வளவு பவரா லைட் வருது அப்படின்னு எல்லாருமே வந்து ஒரு ஆச்சரியத்துல அங்க கூடியிருந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயுமே அப்படி நிப்பாட்டிட்டு பலி மகாராஜ், சுக்கராச்சாரி எல்லாருமே எந்திரிச்சு அப்படி பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா வாமனமூர்த்தி அழகா அங்க இருந்து அப்படி நடந்து வர்றாரு. அவர் நடந்து வர்றதை பார்த்த உடனே எல்லாருக்குமே அவங்க மனசுல வந்து ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படுது. இவங்களும் அவங்க வந்து அசுரர்களா இருந்தாலுமே அவங்களுடைய இதயத்துல ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா பகவான் அவங்களுடைய இதயத்திலையும் பரமாத்மா இருக்காரு. அந்த பகவானை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன, அந்த நேச்சுரலாவே நமக்கு என்ன, பகவானுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவு இருக்கிறதுனால அவங்களுக்கு அது புரியாட்டாலுமே என்ன, அவங்க தனியாரையுமே ஒரு சந்தோஷமா எல்லாருமே இவரை வாமனமூர்த்தியை பார்த்த உடனே ஒரு ஃபீல் பண்றாங்க. வாமனமூர்த்தி அப்படியே நடந்து இந்த பலி மகாராஜ் கிட்ட வராரு. இந்த பலி மகாராஜ் கிட்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா, பலி மகாராஜுடைய மகள் ரத்னமாலான மகள் பலி மகாராஜ், அவளுக்கு குழந்தை இல்லை. அப்போ இந்த வாமனமூர்த்தியை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மனசுல ஒரு ஆசை, எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்தா எனக்கு இவ்வளவு நல்லா இருக்குமே, இப்படி ஒரு குழந்தை என்னுடைய குழந்தையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க நான் பாலூட்டி சீராட்டி வளர்ப்பவே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு மனிதரை நினைக்கிறாங்க. உடனே பகவான் அதாவது பகவானுடைய வேலை என்ன, பக்தர்கள் அதாவது நம்முடைய ஆசைகளை தீர்த்து வைக்கிறதா பகவான். உடனே பகவான் இந்த அம்மா நினைக்குது, எனக்கு இப்படி ஒரு மகன் பிறந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்குது. உடனே அந்த அம்மாவுக்கு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. அந்த அம்மாவுக்கு நான் உனக்கு மகனாய் வருவேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. மகனாகவும் நீ என்னை மகனாக நினைக்கக்கூடிய நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஏன் அப்படி ஆசீர்வாதம் கொடுத்தாரு அப்படின்னா, அதுதான் அந்த அம்மா தான் துவாபர யுகத்துல அழிக்கிறதுக்கு கம்சன் கிருஷ்ணன் பூத்தனா அப்படிங்கிற அரக்கியா பிறக்கிறது யாரு, அந்த பலி மகள் ரத்னமாலா. ஏன்னா அந்த பலி மகாராஜோட மகள் ரத்னமாலா எனக்கு வந்து பகவான் வந்து எனக்கு எனக்கு ஒரு பிள்ளையா பிறந்தா நல்லா இருக்கும் அப்படி யோசிச்சுன்னா என்ன பண்ணாரு, அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பூத்தனா இருந்தாலும் அவங்களை அரக்க குலத்தை பிறந்தாலும் அந்த பூத்தனா என்ன பண்றாரு, இந்த பூத்தனா லீலையில என்ன நடக்குது, அந்த பூத்தனா வந்து ஒரு அழகான பெண்ணா உருவெடுத்து இந்த கிருஷ்ணர் அந்த நந்தகோபாலுடைய அரண்மனைக்கு வந்து அந்த கிருஷ்ணரை எடுத்து பால் விட்டுறான் சரிங்களா, அந்த பால் விட்ட வர்றான். ஸோ இதனால கிடைச்சதுன்னா அந்த ரத்னமாலா அப்படிங்கிற பலி மகாராஜ் மகளா இருக்கும்போது அவள் எனக்கு இப்படி ஒரு மகன் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது பகவான் அதை வந்து அவருக்கு வந்து அந்த வரத்தை கொடுத்ததுனால என்ன ஆகுது, இப்போ பகவான் அதை அந்த துவாபர யுகத்துல அதை நிறைவேற்றினார் பகவான்.
அவங்க தாயார் பூத்தனா வந்து அவங்க பகவானை கொல்லதுக்கு வந்தாலும் கூட விஷத்தை வச்சு மார்பிள விஷத்தை வச்சு கொல்ல வந்தா கூட ஒரு தாயா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தாயா ஒரு ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அந்த அந்த ஒரு இதை அவங்க வந்து பலி மகாராஜ் கிட்ட போறோம். இப்ப அங்க போய் என்ன ஆகுது, அங்க இந்த எத்தனை மரம் அப்படி யோசிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து இந்த மரத்தை கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணாரு, அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காரு. இந்த பலி மகாராஜ் இப்போ வந்து ஒரு அந்த அந்த காலத்துல அப்படின்னா ஒரு பிராமணர் வந்தார் அப்படின்னா அவரை வந்து ஒரு பிராமணர் அப்படிங்கிறத வந்து சத்திரியர்களை விட மேலானவர். அவரை வந்து என்ன பண்ணணும், பயங்கர ஒரு அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகள் செலுத்த வேண்டும். அதனால வந்து பலி மகாராஜ் என்ன பண்ணார், இவர் வாமனமூர்த்தி வந்தவொடனே அவரை கூப்பிட்டு, அது மாதிரி இது ரொம்ப அழகான பையனா, ஏன்னா பகவானே வரதுனால பகவானுடைய அழகு வந்து யாராலையும் கிடையாது. அதனால அவ்வளவு அழகு பகவான். அப்ப இந்த குழந்தையா உருவத்தை வரும்போது, குழந்தை குள்ளமான உருவத்தை வரும்போது ரொம்ப அழகு பகவான். உடனே பலி மகாராஜ் என்ன பண்ணார், அவரை ரொம்ப வரவேற்று ஆசனம் கொடுத்து அவரை உட்கார வச்சு அவருடைய கால்கள் எல்லாம் கழுவிட்டு இருக்காரு. இந்த இடத்துல என்ன பண்ணாரு, சுக்கராச்சாரியார் பக்கத்துல நின்றுட்டு, சுக்கராச்சாரியார் தான் குருவாச்சு. இது யாரு, ஏன் இப்படி ஒரு யாகம் நடத்தக்கூடிய நேரத்துல இப்படி ஒரு ஏன் இப்படி ஒரு இளைஞர்கள் நமக்கு வருது, இந்த இவ்வளவு பிராமணர்கள் வருவாங்க போறாங்க, ஏன்னா இந்த பிராமணர்கள் வந்த உடனே பலி மகாராஜும் மாறி போய் அவர் காலை கழுவிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இது சம்திங் ஒரு விஷ்ணுவோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அவர் அப்படி அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அவர் பல குழப்பங்கள்ல அப்படியே இருந்துட்டு சுக்கராச்சாரியார். உடனே அப்புறம் வாமனமூர்த்திக்கு இல்லாம பழங்கள் பூ எல்லாமே பலி மகாராஜ் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சரி முக்கியம் நடத்திட்டு இருக்கிறேன், அதனால நீங்களும் வந்து நேரத்தில் வந்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு அதாவது நான் 14 உலகத்தையும் நான் ஆண்டுட்டு இருக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு என்ன வேணாலும் கேளுங்க உங்களுக்கு தரேன், நான் என்ன தர முடியும். அப்ப வைவர வாமனமூர்த்தி திரும்ப பேச ஆரம்பிக்கிறார். நான் வந்து ஒரு பிராமணன், பிராமணன் அப்படின்னா எதுக்குமே ஆசைப்பட மாட்டோம் நாங்க, எனக்கு வந்து எதுவுமே தேவையில்லை அது மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இந்த பலி மகாராஜோட பரம்பரைகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். என்ன என்ன பரம்பரையில யாரு, உங்களோட தாத்தா வந்து பிரகலாத் மகாராஜ் எப்படி இருந்தாரு, பிரகலாத் மகாராஜோட அப்பா ஹிரண்யகசிப்பு எப்படி இருந்தாரு, ஹிரண்யகசிப்போட அண்ணன் ஹிரண்யாக்ஷா அவங்களுடைய புகழ் எல்லாத்தையும் புகழ்ந்து பேசுறாரு. எல்லாம் அப்படி 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 ஆட்சி பண்ணாங்க, எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் புகழ்ந்து பாடுறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிராமணன், வந்து எதுக்குமே எனக்கு வந்து ஆசை கிடையாது, ஏன்னா இது வந்து எனக்கு வந்து அதனால நான் வந்து ஒன்றும் எனக்கு இவ்வளவு பெருசா ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு போது, இல்லை நீங்க வந்து எனக்கு வந்து நான் ஒரு அரசன், என்கிட்ட கிட்ட வந்திருக்கிறீங்க, எதை கேளுங்க, எதனால கேளுங்க, உங்களுக்கு எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மாடுகள் வேணுமா, இல்லைன்னா ஒரு நாடே வேணுமா, நான் ஒரு நாட்டையே உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கு, நீங்க நாட்டை ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு அவர் வந்து கொடுக்க தயாரா இருக்கு, இதை மாதிரி சொல்றாரு. உடனே சரி ரைட்டு, நான் வந்து சரி நீங்க எவ்வளவு வற்புறுத்துற, அதனால நான் ஒன்று கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன கேட்கிறாரு. சரி எனக்கு வந்து ரொம்ப எல்லாம் வேண்டாம், ஒரு 3 என்னுடைய பாதங்கள்ல 3 ஸ்டெப் நான் எடுப்பேன், இந்த 3 ஸ்டெப் இடம் கொடுத்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி வாமனமூர்த்தி கேட்கிறாரு. ஸோ அந்த உணவு கேட்ட உடனே அவருக்கு வந்து ஒரு பலி மகாராஜ் ரொம்ப இதா போயிருச்சு. என்னன்னா நான் வந்து இவ்வளவு பெரிய பலி சக்கரவர்த்தி, இந்த 3 அடி நிலம் யாரும் யார்கிட்ட கொடுத்துருப்பாங்க, 3 அடி நிலத்தை ஏன்ட்ட கேட்கிறாரு. இப்ப நான் வந்து நான் உடனே அவர் சொல்றாரு, நான் வந்து உங்களை வந்து ரொம்ப அறிவாளி அப்படின்னு நினைச்சேன், ஆனா என்ன அது, நீங்க ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்ன ரொம்ப உங்களுடைய வெளி தோட்டத்தை பார்த்து நான் ரொம்ப புத்திசாலியா இருப்பீங்க அப்படி இப்படின்னு நினைச்சேன், ஆனா நீங்க வந்து ஒண்ணுமே புரியாத சின்ன குழந்தையாவே இருக்கிறீங்க, 3 அடி நிலம் இடம் கேட்கறீங்க ஏன்ட்டு. நான் ஒரு ராஜாட்ட வந்து இப்போ ஒருத்தட்ட போய் இப்போ நம்மகிட்ட போய் ஒருத்தர் பிச்சைக்காரர் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், 5 ரூபா போடுவோம், என்ன மேக்ஸிமம் 10 ரூபா போடுவோம், அவ்வளவுதான். இது அம்பானியோ டாட்டாவோ வந்து என்ன கொடுப்பாங்க, 500 ரூபா கூட கொடுப்பாங்க, 1000 ரூபா கூட கொடுத்துருவாங்க அவங்களுக்கு பிச்சை கொடுக்கணும். இப்போ அவர்கிட்ட போய் பிச்சைக்காரர் எனக்கு 1 ரூபா தாங்கன்னு கேட்கக்கூடாது, அவர் 10 ரூபா தாங்கன்னு கேட்கக்கூடாது, அவர்கிட்ட போய் கேட்கணும் அவருக்கு தகுந்தாப்புல எவ்வளவு தர முடியுமோ அதை கேட்கணும். அதே மாதிரி நான் இவ்வளவு பெரிய ராஜா, பலி மகாராஜ், நான் இவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கிறேன், என்கிட்ட கேட்க வேண்டியது என்ன, நீங்க என்னெல்லாம் கேட்கணும், அந்த அந்த என்ன சொல்றது, இந்த இந்திர லோகத்தை எனக்கு கொடுன்னு கேட்டா கூட நான் கொடுத்துடலாம், அவ்வளவு சாட்டில் வந்து நீங்க கேட்டா கொடுத்து அவ்வளவு அந்த அளவுக்கு நான் என்கிட்ட இருக்குது, நீங்க அதை கொடுக்கலாம், அதை விட கொடுத்துருப்பேன் நான். ஆனா நீங்க என்ன கேட்கறீங்க, 3 அடி எல்லாம் கேட்டீங்க, என்னால உங்களுக்கு கொஞ்சம் வந்து
குழந்தைத்தனமாவே இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து உங்க புத்தி வந்து அந்த அளவுக்கு வளரல அப்படின்னு சொல்லி அவர் பலி மகாராஜ் வந்து பேசிட்டு இருக்கிறார். இப்ப இதெல்லாம் சுக்கராச்சாரியார் கேட்கும்போது இவர் சுக்கராச்சாரியருக்கு ஏதோ கிளிக் ஆகுது. இது சம்திங் இவர் வந்து இப்ப இது வந்து அப்ப அவர் புரிஞ்சு போச்சு. இது வந்து விஷ்ணு தான் ஏதோ வந்து நாடகம் பண்றாரு. இவன்ட்ட இருந்து எல்லாத்தையும் திரும்பி பறிக்க போறாரு. அதனாலதான் இந்த வேலை பண்றாரு அப்படின்னு சொல்லி பலி மகாராஜை கூப்பிட்டு, நீ வந்து எதுவுமே வந்து அவருக்கு வந்து சத்தியம் பண்ணிடாத. ஏன்னா அது வந்து இது வந்து ரொம்ப அது வந்து இது வந்திருக்கக்கூடிய வந்து யாருன்னு எனக்கு புரியுது, கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் டைம் கூட நான் சொல்றேன். ஆனா நீ வந்து எதுவுமே சத்தியம் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அவனை பலி மகாராஜை வந்து கேட்டுக்கிறார். அப்போ நான் பலி மகாராஜ் சொல்றாரு, நான் இதெல்லாம் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நான் வந்து எனக்கு சத்தியம் பண்ணிட்டேன், சத்தியத்தை நான் எப்படி மீற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு சின்ன ஒரு இதுக்கு இடையில ஒரு ஒரு சின்ன ஒரு கதை என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுல ராஜா இருக்கிறார். அந்த ராஜா அவருக்கு பிறந்த நாள் வந்த உடனே அந்த நாட்டு மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அன்னைக்கு சொல்றாரு, எனக்கு பிறந்த நாள், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த நாட்டு மக்கள் எல்லாம் வரிசையா வராங்க. ராஜா வந்து கேட்கறாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு என் மகளுக்கு கல்யாணம் வந்து தங்க நகை வேணும்னு கேட்கறாங்க. கொஞ்சம் பேர் எனக்கு விவசாயம் பண்றதுக்கு நிலம் வேணும்னு கேட்கறாங்க. எனக்கு அது வேணும், எனக்கு எனக்கு என்ன யாராருக்கு என்னென்ன இல்லையோ அது அவங்ககிட்ட எது தேவையோ அதெல்லாம் அவருக்கு மக்கள் மனசால கேட்டு அந்நிலம், மாடு, ஆடு மாடுகள், வைரம், வைடூரியம், தங்கம், இது மாதிரி பொருட்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசியா ஒருத்த மட்டும் வரான். ஒருத்தன் என்ன சொல்றான், அவர் வந்து ராஜாட்ட வந்து எனக்கு எனக்கு எதுவுமே இந்த பொருட்கள்லாம் எதுவுமே வேண்டாம். ஒரு ஒரு நாள் மட்டும் ஒருத்தர் வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று. எனக்கு எங்க ஊருக்கு சரியான ரோடு இல்ல, ரோடு போடணும். எங்க ஊர்ல சரியான இது இல்ல, எனக்கு அந்த கோயில்கள் இப்ப சரியா பராமரிக்கல, கோயில் சரியா பராமரிக்கணும். ஐயா வீடு சரியில்லை, வீடு சரியா கட்டணும். இத மாதிரி சின்ன சின்ன இதா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒருத்தன் கூட என்ன பண்ணா, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ஒரு பரம ஏழை தான். அதனால என்னன்னா, நீங்க ஒரு நாள் நான் உங்க கூட நண்பனா இருக்கணும். நீங்க ஒரு நாள் என்ன பண்ணணும், என்கிட்ட வந்து என் வீட்டுல வந்து நீங்க சாப்பிடறதுக்கு வரணும், எங்க விருந்துக்கு வரணும். இதுதான் என்னுடைய ஆசை. அதுதான் நான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்ப எல்லாருமே என்ன பண்ணாங்க, ராஜாவோட பிறந்த நாளுக்கு என்ன பண்ணாங்க, வந்தாங்க எல்லாருமே ராஜாட்டத வாங்க வந்தாங்க. ஆனா இந்த ஒரு ஆளுக்கு என்ன பண்ணலாம் சொல்றேன், ராஜாவை நம்மள வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டானே. இப்ப ராஜாக்கும் புரியல, என்னடா இவன் வந்து ஒரு ஒரு இவனும் ஒரு புத்தி இல்லாதவன் இருக்கானே, என்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிட்டு போனா, இவனையும் பாக்குறதுக்கே பரம ஏழையா இருக்கான், அவன் என்னையும் இவன் வீட்டுல சாப்பிட கூப்பிட்டான். அப்ப அவன்கிட்ட இருந்து அவன் என்கிட்ட நான் எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குற போறான். அப்ப அவன் இருக்கிறதே எனக்கு கொடுத்தான்னா அவன் என்ன பண்ணுவான்? ராஜா அப்படின்னு யோசிச்சிட்டாரு. சரி, அப்ப இவனுக்கு வந்து சரி இவனுக்கு ஏதோ புத்தி இல்லாம வேலை பார்க்கறான் அப்படின்னு நினைச்சு ராஜா மாதிரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிட்டாரு. அப்போ நீங்க பர்டிகுலர் டேட் ஃபிக்ஸ் பண்ணி நான் வரேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த பர்டிகுலர் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ராஜா அவர் வீட்டுக்கு வரப்போறாருன்னு சொல்லி. அப்போ ராஜா அவர் வீட்டுக்கு வரப்போறாரு அப்படின்னா என்ன நடக்கும்? முதல்ல ராஜா வராரு அப்படின்னா முதல்ல அவன் வீடு ஒரு ஏழ்மையான வீடு. உடனே மந்திரி சொல்றாரு, ராஜா வீட்டுக்கு போய் சாப்பிட போறாரு, அதனால வந்து அவனுக்கு வீடு வந்து ராஜா போய் சாப்பிடுற அளவுக்கு ஒரு தகுதியானதா இருக்கணும், அதனால அவனுக்கு ஒரு வீடை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி மந்திரி சொல்றாரு. உடனே அங்க போய் மந்திரி போய் மந்திரியோட சேவைகள்லாம் போய் என்ன பண்ணாங்க, அவருக்கு ஒரு பெரிய வீடை கட்டி பங்களாவை கட்டி கொடுக்குறாங்க. உடனே அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய அவர் வீட்டுக்கு போகக்கூடிய பாதைகள் சரியில்லாம இருக்குது. அதனால பாதையெல்லாம் பாலங்கள்லாம் போட்டு பாதை சரியா போடணும், ராஜா போகக்கூடிய வழி, அதனால பாதைகள்லாம் சரியா போடணும். அப்போ அந்த அந்த ஊர்ல ரோடு, ஒரு அரண்மனையில இந்த ஒரு வீட்டுக்கு போகக்கூடிய ரோடு வரைக்கும் ரோடெல்லாம் சரி பண்ணி ரோடெல்லாம் கரெக்டா போட்டிருக்காங்க. இவருக்கு வீடு கிடைச்சிருச்சு, அவருக்கு ரோடு கிடைச்சிருச்சு. அவருடைய சுத்தி மத்தியில் இருக்கக்கூடிய வீடு மக்கள் எல்லாருமே வந்து என்ன, அவங்க பக்கத்துல இருக்கிற வீடும் அதுக்கு தகுந்தாப்புல இருக்கணும். ஏன்னா அவருக்கு வீடு மட்டும் பெருசா இருந்து பக்கத்துல உள்ள வீடுகள்லாம் குடிசை வீடா இருக்கக்கூடாது. அப்ப எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய கோயில்கள் ஒரு பாதுகாக்கப்படாம ஏதாவது எதுவும் செய்யாம இருக்கக்கூடிய கோயில்ல என்ன பண்ணாங்க, இதுல ராஜா வரும்போது இந்த கோயிலை பார்க்கணும்னு சொன்னா என்ன எப்படி இருக்கும், அதனால ராஜா வரும்போது இந்த கோயிலும் புதுசா தெரியணும், அதனால அந்த கோயிலையும் புதுப்பிச்சுங்க அப்படின்னு சொல்லி மந்திரி வந்து அந்த ஊர் கிராமத்தையே புதுப்பிச்சாரு. ராஜா வரப்போறாருன்னு சொல்லி அந்த கிராமத்தையே புதுப்பிச்சு இவனை வீடையும் பெருசா கட்டி கொடுத்துட்டாரு. அப்போ இப்ப இதுல அறிவாளி யாரு, அந்த ராஜா அறிவாளியா, இது இந்த கேட்டவன் இவன், அந்த நீங்க வீட்டுக்கு வரணும் சாப்பிடணும்னு கேட்டவன் அறிவாளியா? கேட்டவன் வீட்டுக்கு வரணும்னு கேட்டவன் அறிவாளி. ஏன்னா அவன் மத்தவங்க எல்லாம் எனக்கு தனக்கு மட்டும் கேட்டுட்டு போனாங்க. இவன் வந்து என்ன பண்ணா, நீங்களே என் வீட்டு வாங்க, நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறேன் சொன்ன உடனே என்னாச்சு, அந்த ஊரே மாறி போச்சு, மாத்திட்டாங்க. அவன் கேட்காம எல்லாமே கிடைச்சிருச்சு அவனுக்கு. அதனால அந்த அறிவில் சிறந்தவன் அப்படிங்கிறது எதை கேட்பான் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து எதையும் சொல்ல முடியாது. ஏன் இந்த அறிவு கொடுக்கறது யாரு? பகவான் தான் இந்த அறிவை நமக்கு கொடுக்க முடியும். அப்போ பகவான்
இப்போ பகவான் இந்த பகவான் அறிவை கொடுக்கக்கூடிய, ஏன்னா பகவத்கீதை சொல்றாரு, இந்த அறிவு உன்னுடைய இந்த ஞானத்தை கொடுக்கிறவன் நான் தான். அது மாதிரி இந்த உடைய மறதியை கொடுக்கிறவன், உன்னுடைய ஞாபக சக்தி எல்லாமே கொடுக்கிறவன் என்னிடம் இருந்தா வருதுன்னு பகவான் சொல்றாரு. அப்போ அப்படி பகவான் சொல்லும்போது, அப்போ இந்த அறிவை கொடுக்கக்கூடிய பகவானுக்கே இவ்வளவு ஞானம் நமக்கே இவ்வளவு ஞானம் இருக்கும்போது பகவானுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும். அப்போ பகவான் எப்படி கேட்டிருப்பாரு? 3 அடி எல்லாம் கேட்டுக்கார சும்மாவை கேட்டிருப்பாரு. அதனால அவன் பலி சக்கரவர்த்திக்கு அது புரியல. அந்த நேரத்துல அது புரியல. ஆனா சுக்கராச்சாரியர் சொல்லிட்டாரு, வந்திருக்கிறது விஷ்ணு மாதிரி தெரியுது, அதனால நீ அவர்கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அவன் இல்ல நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் வரதை சொல்லிட்டாரு. அது போக வந்திருக்கிறது விஷ்ணு அப்படின்னா விஷ்ணுக்கு நான் கொடுக்கறது ரொம்ப தயாரா, எதை கடனை கொடுக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது போக 3 அடி கலந்து கொடுத்துட தயாரா இருக்கிறேன். இல்ல அவன் இது ஏதோ சூழ்ச்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த சுக்கராச்சாரியர் சொல்றாரு. இல்ல நீ அது போக ஒருத்தரை தன்னை பாதுகாத்துக்கிடணும் அப்படின்னா தன்னுடைய பாதுகாப்புக்கு எதுவும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்ன பண்ணலாம், நான் கொடுத்த சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நமக்கே ப்ராப்ளம், அது ஒரு ப்ராப்ளம் வரணும் அப்படின்னா நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீ கொடுத்துருக்க வாக்கை நீ காப்பாற்றணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒன்னே அதை பாதிக்கும்னா நீ இருக்கக்கூடிய வாக்கை காப்பாற்றணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க. அந்த சுக்கராச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரு, நீ சாஸ்திரங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இப்போ வந்திருக்கிறது விஷ்ணு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாரு, உன்னைய அவன் எல்லாத்தையும் கொடுக்கறதா வந்திருக்காரு. அதனால என்ன பண்றாரு, எந்த ஒரு நீ கொடுத்த சத்தியத்தையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வாக்கு கொடுத்தத நீ காப்பாற்றணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது உன்னையும் பாதிக்க போகுது அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரிய சாஸ்திரங்கள்லாம் கொடுத்துருக்காரு. பலி மகாராஜ் யோசிக்கிறாங்க, ஏன் நம்ம குரு ஏன் இப்படி யோசிக்கிறாரு. அதுப்போ குரு அப்படிங்கிறவர் யாரா இருக்கணும் அப்படின்னா, குரு அப்படிங்கிறது யார குருன்னு சொல்லுவோம். குரு அப்படிங்கிறவர் யாரா இருக்கணும், குரு யார் ஒருவன் பகவானுக்கும் நமக்கும் ஒரு தொடர்புக்கு இடைப்பட்ட தரகர் மாதிரி வேலை செய்வாங்க. தரகர் எழுதுவாங்க, புரோக்கர்னு இருப்பாங்க. புரோக்கர் என்ன பண்றாங்க, ஒருத்தர் நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னா ஒரு புரோக்கர் வருவாரு. அவருக்கு 2 பார்ட்டியும் தெரியும், வீடு வாங்குறவரையும் தெரியும், வீடு விற்கிறவரையும் தெரியும். அப்போ அவருக்கு இடையில யார் இருப்பா, புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு வீட்டை வித்து கொடுப்பாரு. வாங்குறவரு காசு எடுத்து அவர் கொடுப்பாரு, இவர் கொடுப்பாரு. கடைசியில் அவருக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும், புரோக்கருக்கு கமிஷன் கிடைக்கும். அதே மாதிரி குரு அப்படிங்கிறவர் என்ன வராரு, பகவானுக்கும் நமக்கும் ஒரு இடையில ஒரு பாலமா இருக்கக்கூடியவர் தான் குரு. அப்ப அந்த பாலமா இருக்கவர் என்ன பண்ணணும், பகவான் கிட்ட யாரு ஒரு ஒரு ஆன்மாவை பகவான் கிட்ட யாரு கூட்டு போகிறாரோ தூய்மைப்படுத்தி, அதாவது பகவான் சொல்லிக்கக்கூடிய வேதங்கள்ல சொல்லிக்கக்கூடிய வழிமுறைகள்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்து அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தி திரும்ப அதை பகவான் கிட்ட எடுத்துட்டு கொண்டு போகக்கூடியது தான் குருவா இருக்கும். ஆனா இந்த குரு என்ன சொல்றாரு, சுக்கராச்சாரியார் குருவா இருக்கும்போது பகவானுக்கு நீ எதையும் கொடுக்காத, பகவானுடைய சத்தியத்தை நிறைவேற்றாத, பகவான் கேட்கறத கொடுக்காத அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது இவர் அது அவருக்கும் குருவுக்கு தகுதி அற்றவர், அவர் குருவா இருக்கக்கூடியதுக்கு தகுதி அற்றவர். அது போக அவருடைய வார்த்தையை கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பலி மகாராஜ் நினைச்சுக்கிறார். அது போக பலி மகாராஜ் என்ன சொல்றாரு, நான் ஒரு ராஜாவா இருக்கிறேன், ஒரு ராஜாவா இருந்துட்டு ஒரு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றல அப்படின்னா, ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னா நான் ராஜாவா இருக்கிறது அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி, ராஜாவா இருந்தா என்ன ஆகணும், அப்ப இப்போ மக்களை நான் ராஜாவே கொடுத்தவாது காப்பாக்கல, மக்கள் எப்படி நான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால பகவத்கீதா பகவான் சொல்லியிருக்காரு, யார் ஒரு சமுதாயத்துல ஒரு ஜென்டில்மேன், ஒரு பெரிய ஆட்களா இருக்காங்களோ அவங்க எந்த பாதையில போறாங்களோ அவருடைய பிரஜைகள், அங்க சமுதாயத்துல கூடிய பிரஜைகளும் அவங்களதான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால சமுதாயத்துல பெரிய லெவல்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணணும், தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காண்டி அவங்க பாடுபடணும். அதனால அதைத்தான் மற்ற மக்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து வரும்போது என்ன பண்ணாரு, அவர் எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. ஏன்னா அப்போ அவரு பிறந்து எனக்கு பகவான் போய் ஆசிரமத்துல போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கிருஷ்ண பகவான் பிறக்கும்போது என்ன பண்ணாரு, சாந்தி பண்ணி முடிகிட்ட போய் ஆசிரமத்துல போய் படிச்சுட்டு தான் வந்தாரு, வேத பாடங்களை கற்றுட்டு தான் வந்தாரு. அதனால அவரையும் ஒரு குருவை ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா வளக்கூடிய சந்ததிகள் பகவானை எடுத்துக்கல, நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு பேசிடக்கூடாது. அதனால பகவான் வரும்போதும் எல்லாத்தையுமே நம்ம இந்த பூலோகத்துல என்னென்ன வேத பதியத்துல என்ன சொல்லியிருக்கு அதெல்லாம் என்ன நம்ம கடைபிடிக்கணுமோ அதையும் அவர் எல்லாத்தையுமே கடைபிடிச்சிட்டு வந்தாரு. அதனால பலி மகாராஜும் அதை தான் சொல்றாரு. அதனால நம்ம நான் பொய் சொல்லிடலாம், நான் அவனுக்கு சத்தியம் கொடுத்து சத்தியம் பண்ணிட்டேன், நம்ம என்ன கேட்கறதான் கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். ஆனா இப்ப நான் நான் கொடுத்த வார்த்தையை நான் மதிக்காம சரி நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன்னா, இனி என்னுடைய அடுத்தவுடைய பரம்பரையில் வரக்கூடியவங்க நம்முடைய நாட்டு பிரஜைகளில் ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அதனால
கொடுத்த வார்த்தை நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால வந்து அந்த வாக்கை நிறைவேற்றி ஆவேன். அவன் அது என்னுடைய சொத்து எல்லாம் போனாலும் பிரச்சனையே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாரு, இவர் வந்து பலி மகாராஜ் வந்து சொல்லிடுறாரு. அப்போ வந்து சுக்கராச்சாரியார் என்ன பண்ண, வேற வழியே இல்லையே அப்படின்னு சொல்லி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ இப்போ ஒரு பாமூர்த்தி என்ன சொல்றாரு, சரி ரைட், நீ சத்தியம் பண்ணிட்ட, இப்ப சங்கல்பம் பண்ணு. இந்த சங்கல்பம் பண்ண என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணி 3 தடவை தண்ணி எடுத்து அவர் வந்து சங்கல்பம் பண்ணணும். 3 தடவை தண்ணி எடுத்து சங்கல்பம் 3 தடவை குடிச்சிட்டு சொல்லணும் அவரு. அப்போ இன்னொருத்தர் 3 தடவை தண்ணி வாங்கிட்டாரு, இன்னொருத்தம் அவனுக்கு தாரேன் அப்படி சத்தியம் பண்ணிடுறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ சங்கல்பம் பண்ணு வா அப்படின்னு சொல்லி வாமனமூர்த்தி கூப்பிட்டு அந்த கமண்டலத்துல வந்து தண்ணி ஊத்த போறாரு. அப்போ சுக்கராச்சாரியர் என்ன பண்ணாரு, இதை எப்படியாவது நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லி ஒரு வண்டா உருவெடுத்து என்ன பண்ணாரு, அந்த கமண்டலத்துல அந்த ஓட்டையில போய் அடைச்சு நின்றுக்கிட்டாரு. அப்போ தண்ணி வெளியே வராதுல்ல, இப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கும். அப்போ கொஞ்சம் டைம் கிடைச்சுன்னா என்ன ஆகும், பலி மகாராஜ் கொஞ்சம் டைம் கிடைச்சு அவருக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். அதனால வந்து அவர் வந்து டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஒரு வண்டா உருவெடுத்து அந்த கமண்டலத்துக்கு உள்ள போய் உட்காந்துறாரு. வாமனமூர்த்தி இப்படி தண்ணியை எடுத்து ஊத்துறாரு. தண்ணி ஊற்றும் போது தண்ணி வரல, கமண்டலம் தண்ணி வரல. உடனே வாமனமூர்த்தி பார்க்குறாரு, உள்ள சுக்கராச்சாரியார் வண்டுவோட உருவத்துல உட்காந்துருக்காருன்னு ஒரு புரிஞ்சிச்சு. உடனே என்ன பண்ணாரு, அவரு அங்க இருக்க ஒரு தர்பை புல்லை எடுத்து என்ன பண்ணாரு, தர்பை புல்லை எடுத்து, தர்பை புல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சி போச்சு அப்படின்னு எப்படி இருக்கும், ரொம்ப அது வந்து கத்தி மாதிரி இருக்கும், வெட்டிடும், கையில கிழிச்சிடும். கர்ப்ப புல் எடுத்து கிழிச்சா கூட கையை கூட கிழிச்சிடும், அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பா இருக்கும். அந்த தர்பை புல் எடுத்து அப்படி கமண்டலத்துக்குள்ள இன்னும் அடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி குத்தி விட்டாரு. குத்தி விட்டுனா என்ன ஆகுது, நேராக போய் சுக்கராச்சாரியாரோட மண்டா இருக்கக்கூடியதுனால அவர் கண்ணை போய் கண்ணை குத்திடுது. கண்ணை குத்தி வழியில அவரு சுக்கராச்சாரியா வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து அவர் தன்முகத்துக்கு வந்துடுறாரு. ஓரமா கண்ணு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஓரமா பார்த்துட்டு இருக்காரு, அழுதுட்டு இருக்காரு. அப்போ இங்க இந்த இடத்துல என்ன பண்ணாரு, பலி மகாராஜ் மறுபடியும் தண்ணி இவரை வந்து வாமனமூர்த்தி தண்ணியை ஊற்றி அவருக்கு சங்கல்பம் பண்ண வைக்கிறார். சரி 3 அடி இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, 3 காலடி இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உடனே அவருக்கு வந்து சங்கல்பம் பண்ணிடுறாரு. ஸோ சங்கல்பம் பண்ண உடனே என்ன ஆகுது, பலி மகாராஜ் சொல்றாரு, அப்போ சரி இப்போ நீங்க தயார், நம்ம சங்கல்பம் பண்ணிட்டேன்னா இப்போ நீங்க உங்களுக்கு தேவையான 3 அடி இடத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படி சொன்ன உடனே என்ன ஆகுது, உடனே பகவான் என்ன பண்றாரு, வாமனமூர்த்தி இப்போதான் தன்னுடைய சுய உருவத்தை காமிக்கிறார். எப்படி காமிக்கிறாரு, அவரு வானளந்த பெருமாள் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வானை அழகக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உருவத்தை அப்படியே பெரிதுபடுத்தினார். அவர் உருவத்தை பெருசாகி போய்கிட்டே இருக்குது. கீழே இருந்து இப்ப பலி மகாராஜ் பார்த்துட்டே இருக்கிறான். அப்ப பகவானை பத்தி பகவான் தெரிய மாட்டேங்கிறாரு. அவருடைய கால் விரல் கூட தெரிய, ஹைட் கூட இவர் இல்லை. அவ்வளவு விரலே அவ்வளவு பெருசா இருக்குது பகவான். அவ்வளவு பெருசா பகவான் தனித்தனி எடுத்துட்டு என்ன பண்றாரு, பகவான் முதல் அடி எடுத்து வைக்கிறாரு. இந்த பூமி, அதுக்கப்புறம் அந்த மேல் உலகங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரே அடியில எடுத்து வைக்கிறாரு. எடுத்துக்கும் போது எல்லாத்துக்கும் எல்லாம் கவர் ஆயிடுச்சு. இந்த எல்லா மேல் உலகங்கள், அதுக்கப்புறம் பூமி எல்லாத்தையும் கவர் ஆயிடுச்சு. அப்படி காலை எடுத்து வைக்கும்போது என்ன ஆகுது, அந்த நம்முடைய அண்டத்தோட, அந்த யூனிவர்ஸோட அந்த அதோட அதுல ஓடுல கால் பட்டுருது. அதோடைய பெருவரல், பகவானுடைய பெருவரல் பட்டு என்ன ஆகுது, அந்த லைட்டா அண்டம் கிழிஞ்சிருச்சு. அது கிழிஞ்சதுல என்ன ஆகுது, இந்த அண்டம் அப்படிங்கிறது ஒரு நம்முடைய யூனிவர்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு உருண்டையான வடிவத்துல இருக்கும். அந்த உருவத்துல, அந்த வடிவத்துல இருக்கும்போது அதுல இருந்து ஒரு ஓட்டையை கழிஞ்சோன்னா என்னது, வெளியில இருந்து பிரஜா நதியில இருந்து என்னது தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் அந்த என்ன பிற்காலத்துல கங்கை, அந்த வழி கங்கை, அதுலதான் வந்து கங்கை. இது அது கங்கை, அது ஒரு தனி ஒரு கதை, பகவானோட கதை. இப்ப நம்ம பலி மகாராஜ் கதையை பார்த்துட்டோம். ஆனா இந்த பகவான் ஒரு அடியில எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. 2வது அடி எல்லா கீழே பாதாள உலகம் எல்லாம் கவர் ஆயிடுச்சு, எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இப்போ 3 உலகத்தையும் பகவான் கவர் பண்ணிட்டாரு. இப்போ 3வது அடியை எடுத்து வைக்க இடம் இல்லை. அவனுக்கு புரிஞ்சு போச்சு, பலி மகாராஜ் புரிஞ்சு போச்சு, பகவான் வந்திருக்காரு. இப்போ பகவானே எனக்கு, நான் என்ன பாக்கியம் பண்ணேன், என்னுடைய தாத்தாக்கள் என்னுடைய பரம்பரையில இருந்து அவங்க பண்ண பாக்கியத்தினாலதான் இன்னைக்கு பகவான் முன்னாடி என் பகவான் நேரம் சந்திக்க முடியுது, பகவானுக்கு நான் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவனுக்கு ரொம்ப பெருமைப்படுறான். அவன் வந்து இது பண்ணல, எனக்கு என்கிட்ட எல்லாமே போகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்படல. பகவான் திரும்ப எடுத்து என்கிட்ட வாங்கிறாரு பகவான், அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஏன்னா பிராமணருக்கு கேட்டது கொடுக்கறது அப்படின்னா அது வந்து பிராமணருக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா பிச்சை எடுக்கலாம் அப்படிங்கிற அதிகாரம் பிராமணனுக்கு இருக்குது. அப்போ ஒரு பிராமணன் என்கிட்ட இருந்து பிச்சை கேட்கறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப இதா இருக்குது. ஏன்னா பகவானே என்கிட்ட வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. பகவானை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஆனந்தம். அவ்வளவு பெரிய உருவத்தை அளந்து விட்டார அப்படின்னு சொல்லி 2 அடி எடுத்து வச்சாச்சு, எல்லாம் கவர் பண்ணியாச்சு. அப்போ 3வது அடி எடுத்து வைக்க இடம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பலி மகாராஜ் என்ன சொல்றாரு, இப்போ 3வது அடியை என்னுடைய தலையில வச்சிருங்க,
அப்படின்னு சொல்றாரு. பலி மகாராஜ் சொல்லும்போது தலையில வைங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 3வது அடிக்கு நான் தான் உங்கள்கிட்ட நான் உங்கள்கிட்ட சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி, நான் உங்களுக்கு அடிமை ஆகிடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப 3வது அடியை என்ன பண்றாரு? பகவான் பலி மகாராஜோட தலையில வைக்கிறார். தலையில வச்ச உடனே 3வது அப்ப என்ன ஆகுது? பகவான் அப்ப கருடன் வந்து என்ன பண்றாரு? அந்த அவரை வந்து அரஸ்ட் பண்ணிடுறாரு. யார? வருணனை வந்து கயிறா யூஸ் பண்ணி என்ன பண்ணாரு? அது பலி மகாராஜ அரெஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்க? நேரே பகவான் என்ன கொண்டு போறாரு? அவரை கீழ் உலகத்துக்கு கொண்டு போறாரு. சூத்தல லோகம் அப்படிங்கிற உலகத்துக்கு பகவான் பலி மகாராஜ் போறாரு. பகவான் வந்து பிரலாத் மகாராஜுக்கு இது மேல ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு? உடைய பரம்பரையில யாரையும் நான் கொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அது போக இவர் வந்து யாரு? பக்தர். அதனால பக்தரை வந்து அவருக்கு வந்து அவருடைய அகங்காரத்தை குறைக்கணும். அவருடைய அனுபவம் இவர் அசுரபலம் அப்படிங்கிறனால அவரை வந்து அந்த இந்த ஒரு உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணாரு? சுத்தல லோகத்துக்கு கொண்டு போறாரு. சுத்தல லோகம் அப்படிங்கிறது இது வந்து அதுவும் ஒரு உலகம். என்ன அது? அதுவும் ஒரு சொர்க்கம் மாதிரி தான். ஒரு பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் மாதிரி அப்படி அது ஒரு உலகம். அந்த அதுவும் அதையும் வந்து ஒரு சொர்க்கலோகம் தான் சொல்லுவாங்க. அதையும் இன்னொரு சொர்க்கலோகம் இங்கிலீஷ்ல சப்ரைன் சொர்க்கலோகம் அப்படி ஹெவன்லி பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுத்தல லோகத்துக்கு அவரை வந்து அனுப்பிச்சு விட்டாரு. அனுப்பிச்சு விட்டு அங்க அனுப்பிச்சு விட்டு அங்க சுத்தல லோகத்தை பலி மகாராஜ் ஆள போறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு பகவான்? நான் உனக்கு வாயில் காப்பாளனா தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாயில் காப்பாளனா இருக்கிறது தயாராட்டாரு. ஏன்? இன்னைக்கும் கூட பலி மகாராஜ் சுத்தல லோகத்தை ஆண்டு இருக்காரு. அதுக்கு வாயில் காப்பாளனா யார் இருக்குதா? பகவான் இருக்காரு அவருக்கு. சோ அதனால இதான் வந்து பகவான் பக்தர்களுக்கும் பக்தர் அல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய இருக்க எல்லாத்தையுமே வந்து பகவானுக்கு கொடுத்து தயாரா இருப்பாங்க. அப்ப தயாரா இருக்கும்போது என்ன கிடைக்கும்? அவங்க வந்து பக்தர்களுக்கு என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும். பகவான் அவங்களை சந்தோஷப்பட்டு முக்தி கொடுத்து அவங்க தன்னுடைய தனி கூடவே எடுத்துட்டு போயிடாரு பகவான். ஆனா இந்த பக்தர்கள் அல்லாதவர்கள் என்ன அவங்கள்ட்ட சொத்து பத்து எல்லாமே இருந்தா என்ன பண்ணுவாங்க அவங்க? பகவான் கொடுக்க நினைக்க மாட்டாங்க. தானே அதை எல்லாத்தையும் அனுபவிக்கணும். தன்னுடைய சந்ததிகளை அனுபவிக்கணும். எல்லாத்தையுமே நானே அனுபவிக்கணும். என்னுடைய புலன்கள் சந்தோஷத்துக்கு நான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை தன்னுடைய புலன் இன்பக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. தன்னுடைய இருக்கக்கூடிய சொத்து பத்து எல்லாத்தையுமே. அப்ப என்ன ஆகும்? அவங்க அந்த புலன் இன்பத்தை அனுபவிக்கும் போது என்ன ஆகணும்? பல பாவங்களை செய்ய வேண்டியிருக்கும். அது போக அந்த அவங்களுடைய திரும்ப இந்த மண் உலக ஏன்னா இந்த பூலோகத்துல, அதாவது இந்த பௌதிக உலகத்துல திரும்ப பெறப்படக்கணும். அது எங்க பெறப்படக்கணும்னா அவங்க நம்முடைய பண்ண பாவம் பிடிங்க பெறப்படுப்போம். ஆனா என்ன ஆகும்? திரும்ப இங்கதான் பெறப்படுத்திட்டு இருக்கும். அதனால நம்முடைய இதுல இருந்து என்ன நம்ம ஒரு இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பக்தர்கள் அப்படின்னா என்ன பண்ணணும்? தனக்காக வாழக்கூடாது. பகவானுக்கு சேவை பண்றதுக்காண்டி சேவை பண்றதுக்கு அந்த புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். பகவான் தான் நமக்கு வந்து அடைக்கலம் கொடுக்க போறாரு. பகவான் தான் அடைக்கலம் நமக்கு இறுதி காலத்து நம்ம இந்த இந்த உடலை விட்டு நம்முடைய ஆன்மா போகும்போது திரும்ப இந்த உலகத்துக்கு வரக்கூடாது. அதுக்கு பகவானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? நம்ம யாரு? பகவான் யாரு? இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் பகவான் இந்த உலகத்துல விட்டுருக்காரு. இப்ப இங்க வந்து உட்காந்துட்டு நம்ம வந்து இருக்கக்கூடிய டெம்பரவரி இந்த உலகமே டெம்பரவரின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு நிரந்தரமற்ற ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு நம்மளே நிரந்தரம் கிடையாது இந்த இடத்துல. இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிரந்தரமா இருக்கிறதுக்காண்டி நம்ம வீடு, காரு, பங்களா இதெல்லாம் கட்டி நிரந்தரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து என்ன வேலை? இந்த மாதிரி வேலை பார்க்கறது என்ன? ஒரு அறிவு குறைந்த வேலை. நம்ம வந்து நம்முடைய பெர்மனண்டா சொல்யூஷன் என்ன? பெர்மனன்ட் சொல்யூஷன் பார்க்காம என்ன பண்ணோம்? டெம்பரவரியா இந்த வாழ்க்கை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை. நமக்கு இதுக்கு மேலேயும் ஒரு வாழ்வு இருக்குது. நம்ம இறப்புக்கு பிறகும் ஒரு வாழ்வு இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிடாம இருந்துட்டு, அது போக நமக்கு இந்த வாழ்க்கையே ஒரு முடிவு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிடாம இங்கேயே இருந்துகிட்டு இருக்கு. இங்கேயே நம்ம வீடு கட்டி இங்கேயே இருக்கிறோம். பயங்கரமா காங்கிரீட்லாம் நம்ம சும்மா ஸ்ட்ராங்கா இருக்கணும். வீடுலாம் பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இடி மின்னல் தாக்கக்கூடாது. ஒரு இடத்துக்கு வைக்க வந்தாலும் ஒன்றும் ஆகக்கூடாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் வீடு கட்டணும். இப்படி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிரந்தரமற்ற உலகமே நிரந்தரம் கிடையாது. அதுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஒரு வீடை கட்டுறதுக்கு நம்ம வீடு பங்களா கட்டி நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். சோ அப்ப இது வந்து ஒரு அறிவில்லாதவன் செயல். இப்போ அறிவுள்ளவன் என்ன பண்ணுவான்? இந்த வேலைலாம் பார்க்க மாட்டான். அறிவுள்ளவன் என்ன பண்ணுவான்?
பகவானை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் மனித உடம்பை கொடுத்து இங்க அனுப்பிச்சிருக்காரு. அப்போ மனித உருவத்துல வந்து இருக்கக்கூடிய வேலை வந்து பகவானுடைய சேவைகளை தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். யார் மூலமா? ஒரு குரு மூலமா படிச்சுக்கிட்டு இங்க இருந்து வெளியே போறதா என்னுடைய வேலை. அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவன் தான் உண்மையான ஒரு பக்தர். அப்போ மத்த எல்லாரும் யாரு? பக்தர்கள் அல்லாதவர்கள். பக்தர்கள் அல்லாதவர்கள் தன்னுடைய புலன் இன்பத்தை மட்டும் யோசிக்கக்கூடியவர்கள். மற்ற எதையும் யோசிக்காதவர்கள். அப்போ பக்தர்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பகவானுக்கு சேவைகள் செய்யறதா நம்முடைய உண்மையான சொரூபம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பூலோகத்துல இருக்கும்போது பகவானுக்கு சேவை பண்ணுவாங்க. பூலோகத்துக்கு வெளியே போகும்போதும் பகவானுக்கு சேவை பண்ணாங்க. அதே மாதிரி அந்த பலி மகாராஜ் என்ன பண்ணாரு? இந்த பூலோகத்துல இங்க இருக்கும்போதும் அவர் பகவானுக்கு பக்தரா இருந்தாரு. அதுக்கப்புறம் பகவான் வந்திருக்காது. பகவான் என்கிட்ட எல்லாத்தையுமே திரும்பி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் திரும்பி கொடுத்துட்டு என்ன பண்றாரு? அவரு சந்தோஷமா பகவானுக்கு அனுப்பிச்ச அந்த சுத்திரலோகத்துல போய் ஆட்சி பண்ண போயிட்டாரு. அதுபோல அந்த பகவான் அவனுடைய கருணை, அவனுடைய பக்தியை பார்த்தவன் இந்த பலி மகாராஜா இது பார்த்து என்ன பண்ணாரு? நானே உனக்கு வாயில் காப்பாளனா இருக்கானு சொல்லி பகவான் அங்க வாயில் காப்பாளனுக்கு சொல்லி தயாராயிட்டாரு. இதுதான் பக்தருக்கும் பகவானுக்கும் உள்ள இடைப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு பாச பிணைப்பு. அதே இன்னொரு கட்டத்துல என்ன ஆகுது? இன்னொரு சைடுல என்ன ஆகுது? அப்போ திரும்ப இப்போ பலி மகாராஜ்க்கு வந்து கீழே அனுப்பிச்ச கூட என்ன ஆகுது? மறுபடியும் இந்திரன் வந்து தன்னுடைய ராஜாங்கத்துக்கு திரும்ப அந்த சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிறார். ஏன்னா பகவான் அவனுக்கு வந்து திரும்ப எடுத்து கொடுத்துறாரு. அப்போ பகவான் யாருக்கு நல்லது பண்ணிருக்காரு? இப்போ இந்திரன் நல்லது பண்ணாரா? இல்ல பலி மகாராஜ் நல்லது பண்ணாரா? பலி மகாராஜ் ஒரு சுத்த பக்தர். அவன் வந்து அவனும் ஒரு பக்தர் தான். ஆனா வந்து ஒரு அவனுக்கிட்ட இருந்தாலும் அந்த ஒரு என்ஜாய் பண்ணணும், செல்ஃபிஷ்னஸ் எல்லாமே அவங்ககிட்ட இந்திரன்ட்ட இருக்குது. ஆனா பலி மகாராஜ் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாரு. அப்போ பலி மகாராஜ் தான் தூய பக்தர். ஆனா பகவான் யாருக்கு நல்லது பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே அது ஒரு புரியாத பதிலா இருக்கும். இப்போ இந்திரனுக்கு திரும்ப ஆட்சி வாங்கி கொடுத்தது ஒரு அவர் நல்லது பண்ணாரு. இந்திரன் நல்லது பண்ணாரா? இல்ல பலி மகாராஜா வந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட வந்து பிடுங்கிட்டு அவனை சுத்திரலோகத்தை அனுப்பிச்சிட்டாரு. அங்க போய் இவர் டோர் கீப்பரா அடிக்க ரெடியா போயிட்டாரு. அப்போ பலி மகாராஜுக்கு நல்லது பண்ணாரா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யோசிக்கும் போது இப்போ ஒரு சைடுல வச்சோம்னா 2 பேருமே நல்லதான் பண்ணிருக்காரு. ஆனா யாருக்கு ரொம்ப பண்ணிருக்காரு? பலி மகாராஜ் தான். பலி மகாராஜ் பழி வாங்குற மாதிரி இருந்தாலுமே என்ன ஆகுது? பலி மகாராஜ் தான் ரொம்ப பண்ணிருக்காரு அவரு. அவருக்கு ஒரு ராஜாங்கத்தை கொடுத்து அவருக்கு நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் அவன் கூட டோர் கீப்பரா இருக்க வேண்டிய தயாராயிட்டாரு. அப்போ பலி மகாராஜ் தான் ரொம்ப பகவான் பண்ணிருக்க மாதிரி தெரியும். அப்போ பகவான் ஒரு லீலை பண்ணார் அப்படின்னா வந்து என்ன? எல்லாருக்குமே அதுல வந்து பல நன்மைகள், பலவிதமான நன்மைகள் பலருக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரி தான் ஒரு லீலை பண்ணுவாரு பகவான். அந்த லீலைகள்ல பகவானுடைய லீலைகளை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அதனாலதான் பகவான் என்ன சொல்லணும்? அச்சிந்தியா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த வாமன அவதாரம் அப்படிங்கிறது அவரை வாமனர்னு சொல்லுவோம். இன்னொன்னு உருக்கிரமா அப்படின்னு சொல்லுவாங்க. உருக்கிரமா அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய அடி எடுத்து வச்சவர். அதனால அவர் பேரு உருக்கிரமா. அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு பேர் என்ன? உபேந்திரான்னு சொல்லுவாங்க. உப இந்திரா அப்படின்னா இந்திராவுடைய தம்பி. ஏன்னா இந்த அதித்தி கஷ்யபாக்கு ஒரு மகன் தான் இந்திரன். மறுபடியும் யமனுக்கு அதித்தி கஷ்யபாக்கு மகனா பிறந்ததுனால இவருக்கு என்ன பேரு? உப இந்திரன் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் பலிபந்தனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பலி மகாராஜா வந்து இவருக்கு ஆட்கொண்டதுனால என்னது? பலிபந்தனான்னு பேரு. அதனால பல பேர்கள் பகவானுக்கு இந்த ஒரு அவதாரத்திலேயே அவருக்கு வந்து பல பேர்கள் அவருக்கு கிடைச்சது. பகவானுக்கு இருக்குது. அதே மாதிரி பகவான் இதே மாதிரி இந்த அவதாரம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வாமன அவதாரம் வந்து பகவானுடைய லீலா அவதாரம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மன்வந்தர் அவதாரம்னு சொல்லுவாங்க. பகவான் வந்து பல விதமான அவதாரம் எடுக்கிறதுல ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு கேட்டகரி சொல்லுவாங்க. லீலா அவதார், மன்வந்தர் அவதார், குண அவதார், புருஷ அவதார், யுக அவதார், சக்தி ஆவேஷ அவதார். இது மாதிரி ஒரு 6 விதமான அவதாரங்கள் பகவான் எடுப்பாரு. ஆனா இந்த வாமன அவதாருக்கு என்ன பேரு? லீலா அவதார். பகவானுடைய லீலா அவதார், மன்வந்தர் அவதார், யுக அவதாரிலையும் சொல்லுவாங்க அதை. ஏன்னா நம்ம அந்த தசாவதாரத்துல தசாவதாரம்ங்கிறது யுக அவதாரங்கள் அதெல்லாம். அப்போ அதுல ஒரு அவதாரம் தான் வாமன அவதாரம். 5வது அவதாரத்தை வாமன அவதாரம் சொல்றோம். ஆனா அது வந்து யுக அவதார கேட்டகரியிலையும் போகும். இது ஒரு மன்வந்தரம். அதாவது பகவான் வந்து அதாவது பிரம்மாவோட ஒரு நாள்ல 14 மனு பிறப்பாங்க. இந்த ஒவ்வொரு மனுக்கும் ஒவ்வொரு மன்வந்தரம்னு பேரு. அந்த ஒவ்வொரு மன்வந்தரத்திலையும் பகவான் வந்து அவதாரம் எடுப்பார். அப்ப இந்த 7வது மன்வந்தரத்துல இருக்கக்கூடிய அவதாரத்துக்கு பேர் தான் பலி மகாராஜ் கொடுத்த அவதாரம். இதெல்லாம் இதுல வந்து என்னது? ஒரு மன்வந்தர அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதனால பகவான் வந்து ஒரு ஒரு செயல் பகவான் வந்து பண்ணார் அப்படின்னா அதுக்கு பின்னால பல காரணங்கள், பல காரியங்கள், பலருக்கு நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் அது. அதனால இந்த அவதாரத்தினால என்ன கிடைச்சது? பலி மகாராஜுக்கு
பகவானுடைய கருணை கிடைச்சது. இந்திரனுக்கு அவனுடைய ஆட்சி திரும்ப கிடைச்சது. ரத்னமாலாவுக்கு பகவான, அதாவது அந்த அதித்தி பண்ண தபஸ்யனால அதித்தி கஷ்யப்புக்கு மகனா பகவான் பிறந்தாரு, வாமன ரூபனா பிறந்தாரு. அதுக்கப்புறம் இந்த ரத்னமாலா அப்படிங்கிற பலி மகாராஜோட பொண்ணு, எனக்கு இப்படி ஒரு மகன் வேணுமே. அது போக பலி மகாராஜ் எப்போ வந்து அவரு பாதாள உலகத்துக்கு அனுப்ப ஆரம்பிச்சாரோ, இந்த சுத்தல உலகத்துக்கு அனுப்ப ஆரம்பிச்சாரோ, அனுப்பிச்ச உடனே அந்த ரத்னமாலா வந்து கோவம் வந்துருச்சு. என்னடா இப்படி ஒரு சின்ன பையன் வந்து பகவான் வந்து இப்படி வந்து என்னை எங்களை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறது, எனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா நான் வந்து அதை வந்து விஷ வச்சு கொண்டுருவேன் அப்படிங்கிற மனதில் நினைச்சேன். நான் பகவான் அதையும் நான் வந்து உனக்கு ஆசீர்வாதம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் பகவானுக்கு என்ன, எனக்கு இப்படி முதல்ல பகவானை பார்த்த உடனே எனக்கு இப்படி ஒரு மகன் வேணும் அப்படின்னு அந்த ரத்னமாலா நினைச்சா, இந்த பகவான் தன்னுடைய அப்பாவை வந்து இப்படி பாதாள உலகுக்கு அனுப்பிச்சிட்டாரே அப்படின்னு கேட்ட உடனே என்ன ஆகுது, அந்த அம்மாக்கு இப்படி ஒரு மகன் இருந்தா நான் வந்து விஷம் வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஃபீலிங் வரும். அப்போ இந்த 2 ஃபீலிங்குமே உனக்கு நீ வந்து நீ எனக்கு நினைக்கிறதுனால என்ன ஆகும், அதை உனக்கு நான் தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் பூத்தனா அப்படிங்கிற பொண்ணா அந்த பொண்ணு வர்றா. அந்த அரக்கியா அந்த அம்மா வந்து என்ன பண்றா, பகவானை வந்து மகனா பாவிச்சு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அந்த பால் அதனால அது போக விஷம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு அவளுடைய ஆசை. அதனாலதான் தன்னுடைய மார்பிள விஷத்தை கலந்து கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்க வந்திருக்கிறான். ஆனா அப்ப என்ன பண்ணாரு கிருஷ்ணர், அந்த பாலை குடிக்கும் போது அந்த அவரோட வீரியம் சேர்த்து உறிஞ்சிட்டாரு பகவான். அது போக தன்னுடைய தாயார்கள்ல ஒருத்தியா அந்த பூத்தனாவை பகவான் பாவிச்சிட்டாரு. அதான் வந்து பகவானுடைய ஸ்பெஷல். அதான் தன்னுடைய அந்த கிருஷ்ணாவதாரத்தை தன்னை கொல்ல வந்திருக்க பூத்தனாவோட தன்னுடைய பூத்தனாவா எதுக்காக வந்திருக்கிறா, தன்னுடைய ஒரு கீழ்த்தனமான வேலைக்கு வந்திருக்கிறார், தன்னுடைய கொல்லத்துக்கு வந்திருக்கிறார். இருந்தாலும் கூட பகவான் என்ன பண்றாரு, தன்னுடைய தாயாரில் ஏன்னா தனக்கு பால் கொடுக்க வந்ததுனால தாயார்ல ஒருத்தரா அந்த பொசிஷன் தான் பகவான் முக்தி கொடுத்து, பூத்தனாக்கு முக்தியை கொடுத்து தன்னுடைய தாயார்ல ஒருத்தியா அவரை ஆக்கிட்டார். அப்போ பூத்தனா அதுதான் இந்த பகவானுடைய அற்புதங்கள். இதான் வந்து பகவான் ஒரு அவதாரம் எடுக்கார் அப்படின்னா பகவான் பல பேருக்கும் பல நன்மைகள் புரிவார், பல நன்மைகள் கிடைக்கும். அல்லது யாருக்குமே வந்து இதுல வந்து யாருக்கு இவருக்கு வந்து ஒருத்தர் நன்மை கிடைச்சது, ஒருத்தருக்கு தீமை கிடைச்சது. இப்ப நம்ம ஒருத்தரை போய் 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு பொருளுக்காக. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ போய் பொருளை வந்து நீ நீ உனக்கு இவன் தான் அதை விசாரிச்சு என்ன பண்ணுவோம், இந்த பொருள் உனக்கு தான் கொடுத்துருவோம். அப்போ ஒருத்தருக்கு அந்த பொருள் போயிடும். அந்த பொருளை இழந்தவர் என்ன ஆகும், அவரு நான் இழந்துட்டேமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு இருக்கும். இன்னொருத்தர் எனக்கு கிடைச்சிட்டே அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்கும். அப்போ இந்த பூலோகத்துல ஒருத்தருக்கு சந்தோஷம், ஒருத்தருக்கு துன்பம். இது கிடைக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிதான் இருக்கும். ஆனா பகவானுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும், 2 பேருக்குமே நன்மைகள் விளைவிக்கும். 2 பேருக்கு மட்டும் இல்லாம அவருக்கு வரக்கூடிய அவதாரங்களுடைய ஒரு முக்கியத்துவமே என்ன, வந்து பல பேருக்கு நன்மைகள், பல விதமான நன்மைகள், பல பேருக்கு பல விதமான வழியில நன்மைகள் கிடைக்கும், பல விதமான முக்திகள் கொடுப்பார் பகவான். அதுதான் பகவானுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் பகவான் என்ன அச்சிந்தியான்னு சொல்றோம். அதனால வாமனமூர்த்தி நாளைக்கு வந்து வாமன அவதார நாள். அதனால எல்லாருமே வந்து பகவான் வாமனமூர்த்தியோட நல்ல பிரார்த்தனை பண்ணி நமக்கும் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால பகவான் மேல பிரார்த்தனை பண்ணிட்டு நாளைக்கு பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. அதனால நம்ம எல்லாருமே பகவானுக்கு பகவானுடைய சேவையில நம்மளே ஈடுபடுத்திக்கிறதுக்காக பகவான் நமக்கு அருள் புரியணும். அதனால எல்லாருமே என்ன பண்ணுங்க, பகவான்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன பண்ணுங்க, இன்னைக்கு ஏகாதசி நாள். இன்னைக்கு நல்ல பகவானுடைய நாம ஜபம் பண்ணுங்க, பாகவதம் பகவத்கீதா புக்கு எடுத்து படிங்க, பகவானுடைய பத்திய சஸ்தங்கள் யாராவது கேளுங்க. இது மாதிரி நம்ம இந்த நாட்களில் நம்ம ஒரு பகவான் கூடயே செலவு பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், பகவானுடைய கருணை நமக்கு கிடைக்கும். நாளைக்கு வாமன அவதார நாள். நாளைக்கு வாமனை பத்தி நினைச்சிட்டு நாளைக்கு இதே நாளைக்கு எப்பயும் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு லீவாக தான் இருக்கும். அதனால நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாமன் பத்தி எல்லா கதைகளை கேளுங்க, வாமன லீலைகளை பத்தி கேளுங்க. வாமனை பத்தி பல பேர் பல இதை பாடியிருக்கிறாங்க. இந்த பாடல்களை கேளுங்க, ஜபம் பண்ணுங்க. அதனால இப்போதும் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கட்டும். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும்